ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெஸ்ஸஸ் கிச்சன். நல்ல ருசியான மட்டன் பிரியாணிக்கு மசாலாவை இந்த மெத்தடில் அரைத்து செய்யுங்க. திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. அவ்வளவு டேஸ்டாக இருக்கும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு அரை கிலோ மட்டனை நல்லா 2-3 முறை வாஷ் பண்ணிட்டு இந்த குக்கரில் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கல்லுப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கைகளை வைத்து இதை நல்லா 2-3 முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த மட்டன் முழுகுற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. குக்கரை மூடி விசில் போட்டு நல்லா 2 விசில் விட்டுக்கலாம். இந்த மட்டன் வேகிற டைம்ல மற்ற பொருட்களை நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு பிளேட்ல 2 டீஸ்பூன் மல்லி விதைகள், 1 அன்னாச்சி பூ, 1 பிரிஞ்சி இலைகள், கல்பாசி, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 4 துண்டு பட்டை, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் அடுப்புல வச்சுட்டு எடுத்து வைத்த மசாலா பொருட்களை சேர்த்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதுலேருந்து ஒரு நல்ல வாசனை வரும். அதுவரை லைட்டாக வறுத்துக்கோங்க. இப்போ இது வறுபட்ட வாசனை நல்லா வந்த பிறகு இதை அப்படியே ஒரு பிளேட்டில் சேர்த்துட்டு இது நல்லா ஆற வச்சுக்கோங்க. பிறகு நல்ல ட்ரையான மிக்ஸி ஜாரில் இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா பவுடரை ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கோங்க. இது இருக்கட்டும். இதே மிக்ஸி ஜாரில் 3 கட்டி பூண்டு தோல் உரித்தது, 5 சின்ன வெங்காயம், 2 துண்டு இஞ்சிகளை இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இது போல் அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1 கைப்பிடி சின்ன வெங்காயம், 1 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மட்டன் பிரியாணிக்கு சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்து செய்யுங்க. செம்ம டேஸ்டாக இருக்குங்க. இப்போ பாருங்க, இது போல் நல்ல பொன்னிறமாக இருக்கணும். ரொம்ப கருகக்கூடாது. இந்த பக்குவத்தில் 1 கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள், 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த பிரியாணிக்கு புதினா இலைகளும் கொத்தமல்லி இலைகளும் தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கின பிறகு அரைத்து வைத்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுகளை இது கூட சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்த பிறகு டக்குன்னு அடி பிடிக்கும். அதனால் கையெடுக்காம நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 3 பழுத்த தக்காளியை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு, காரத்துக்காக 4 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே நல்லா வதங்கணுங்க. இப்போ பாருங்க, இந்த பொருட்கள் எல்லாமே நல்லா வதங்கி இந்த ஓரங்களில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த பக்குவத்தில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிக்சட் மிளகாய்த்தூள் நான் சேர்த்துருக்கிறேன். சப்போஸ் நீங்கள் தனி மிளகாய்த்தூள் சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. காரம் கரெக்டாக இருக்கும். மட்டன் பிரியாணிக்கு மிளகாய்த்தூள் நிறைய சேர்க்கக்கூடாது. இப்போ இது கூட புளிப்பில்லாத 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம வேக வைத்தோல அந்த மட்டனை மட்டும் தண்ணியை வடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. எப்போவுமே மட்டன் பிரியாணி செய்யும்போது பாதி அளவுக்கு மட்டன் குக்கரில் தனியாக வேகணும். மீதி பாதி அளவுக்கு இந்த மசாலாவில் அரிசியோடு சேர்ந்து வேகணுங்க. அப்போ தான் இந்த பிரியாணி நல்ல மணமாக இருக்கும். சாப்பிடும்போது நல்ல ருசியாக இருக்கும். இப்போ இது கூட வறுத்து அரைத்த மசாலா பவுடரை இது கூட சேர்த்துக்கோங்க. அதே போல் மட்டன் பிரியாணி செய்யும்போது எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைத்து செய்யுங்க. அதுதான் நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம 1/2 கப்பு அரிசி எடுத்தோம். அதுக்கு கரெக்டாக 3 கப்பு அளவு தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம நார்மல் அரிசி தான் எடுத்துருக்குறோம். அதனால் 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்குங்க. இப்போ இது நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு உப்புகள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சமாக தேவைப்படுது, நான் சேர்த்துக்கிறேன். இப்போ மறுபடியும் இது போல் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இது அப்படியே மூடி போட்டுக்கலாம். ஒரு கொதி வரட்டுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்லா தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இந்த பக்குவத்தில் 10 நிமிஷத்துக்கு ஊற வைத்து வடித்த அரிசியை இது கூட சேர்த்துக்கோங்க.
இப்ப பெரட்டுன மாதிரி ஜென்டிலா இது போல லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம குக்கர்ல வதக்க ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, அப்பவே நம்ம அரிசிய ஊற வச்சுட்டோம்னா டைமிங் கரெக்ட்டா இருக்கும். இப்ப இது கூட 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இந்த லெமன் ஜூஸ் சேர்க்கும்போது சாதம் ஒண்ணோடு ஒண்ணு ஒட்டாம நல்லா உதிரி உதிரியா வரும். இப்ப குக்கர மூடி போட்டு விசில் போட்டுக்கோங்க. நல்லா ஒரு 2 விசில் வரட்டும். உங்க குக்கர் எத்தன விசில்ல வேகுமோ அதன்படி நீங்க கணக்கு வச்சுக்கோங்க. இப்ப ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நல்ல கம கமன்னு வாசனைங்க. பார்க்கும்போதே தெரியுதுல்ல. சாதம் நல்லா வெந்து நீட்டா இருக்கு பாருங்க. நல்லா பொல பொலன்னு நமக்கு பிரியாணி வந்திருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட்ல மட்டன் பிரியாணி செய்து வாழை இலையில சுட சுட வச்சு குடுத்து பாருங்க. சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.